குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். புதன் வக்ரகதியில் இருக்கிறார். கன்னியில் கேது. கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மனதளவிலான சக்தி அதிகமாக உங்களுக்கு இருக்கும். தலைமைத்துவ திறனும் போர் வீரரோட வேகமும் விவேகமும் எல்லாம் கலந்தவர்களாக இருப்பீங்க. துணிச்சல் மிகுந்த செயல்கள் எல்லாம் அதிகமாக ஈடுபடுவீங்க. உறக்கமின்மையினால இன்னைக்கு கொஞ்சம் சோம்பலாக மந்தமாக இன்னைக்கு உணர்வீங்க. கண் வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனைகள்ல மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது அதிகமா தொகை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க. உங்களாலேயே இன்னைக்கு நிறைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேராசையினால எதுலையாவது அதிகமா பண முதலீடு இன்னைக்கு பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் கவனம் செலுத்துங்க. தாய் வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் தந்தை வழியில இருக்கிற பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண செலவுகள் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக செலவாகும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உபகரணங்கள் கருவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக இடங்கள்ல ஏதாவது கட்டுமான பணிகள் தொடங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தூர பயணம் எல்லாம் போறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சண்டை தகராறுகள் நடக்கிற இடங்கள்ல இருந்து நீங்க தயவு செய்து சீக்கிரமா வெளியே போயிடுங்க. அங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீட்டிலேயே முடிந்த அளவு நீங்களாக சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. ரகசியமான பணவரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள்ல இன்னைக்கு முடிவுகள் சரிவர எட்டப்படாத நிலையிலேயே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நாளாக போகும். உடல் அளவுல சின்ன சின்ன சோர்வுகள் நிறைய இருக்கும். மனதளவுலையுமே கொஞ்சம் டல்லாகவே இருப்பீங்க. பெரிதாக வேலைகள்ல ஆர்வங்கள். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வழக்குகள் குறித்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை சம்பந்தமாக விஷயங்கள்ல ஏதாவது ஃபைல் மூவ் பண்ணணும்னா இன்னைக்கு பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு பண்ண போறீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லபடியாக நடந்து முடியும். அதனால உங்களுக்கு எந்த விஷயங்கள் இன்னைக்கு தேவை அதிகமா இருக்கு, நமக்கு அதுல வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாக செலுத்துங்க. வண்டிகள்ல போகும்போது கவனமாக போங்க. சீட் பெல்ட் அணிஞ்சு போங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ரொம்ப வேகமாக வண்டிகளை ஓட்டாதீங்க. வேலைகள்ல சின்ன சின்ன வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலதண்டாயுதபாணி. ரிஷப ராசி அன்பர்களே, கலைநயம் மிக்கவர்கள் நீங்க. அனைவரும் தங்களை விரும்ப வேண்டும் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற தாட் கொண்டவங்க நீங்க. என்ன கொஞ்சம் அடிக்கடி சர்ப்ரைஸ் எதிர்பார்ப்பீங்க. உங்களை நிறைய ஆச்சரியப்படுத்தும் வகையில பரிசுகள் நிறைய தரணும் அப்படின்னு உங்களை ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பீங்க. அழகும் சுகந்தமும் கலந்த மனிதர்கள் நீங்கள்.
அண்ணன் அக்காவிற்கு உடல்நல பாதிப்புகள்னால சின்ன சின்ன விரய செலவுகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான காலங்களுமாகவும் இருக்கு. வேலைகள்ல உங்களுக்கு லாப பணம் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாப பணம் இன்னும் வரலையே அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட உடன்பிறப்புகளோடு. நண்பர்கள், மருமகன், மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. இடது காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்டை அயலாருடன் ஏதாவது பிரச்சனைகள் ஓயாம வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதனால கவனமாக இருங்க. ஆடை ஆபரணங்கள் என பெரிதாக இன்னைக்கு நிறைய செலவு செய்வீங்க. கருத்தரித்துள்ள பெண்களா இருக்கிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையில அக்கறை செலுத்துங்க. மனைவியின் சகோதரருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இல்லைன்னா அவரோடு சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக செய்யும் ஒப்பந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு வாங்குங்க. குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. முக்கியமான வேலைகளுக்கு முன்பாக மூதாதையர்களை வணங்கிட்டு ஆரம்பிங்க. அந்த வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு எதையும் பண்ணுங்க. பண விரயம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல சின்ன சின்ன கஷ்டங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் இன்றைக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலன்ல ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். முன்னேற்றமாகவும் இருக்கும். உடல் அளவுலையும் மனதளவுலையும் மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கு. அசையாத சொத்துகள் இன்னைக்கு வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது குறித்தான பேச்சுகளும் உங்களோட காதுல விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியம் தேவை. வெளியே போகும்போது பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்க. வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு இன்னைக்கு தவிர்த்து விடுவதே ரொம்ப நல்லது. வழக்கு குறித்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கு தாக்கல் செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் நீங்கள். அடுத்தவர்களுக்கும் நிறைய அறிவுரை சொல்லும் நபர்கள். எந்த நேரம் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களோட நெருங்கி பழகுனவங்களுக்கு மட்டுமே உங்களை பத்தி தெரியும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நிறைய மாத்திக்குவீங்க. இந்த மாதிரியான குணநலன்கள் எல்லாமே கொண்டவங்க. தம்பி தங்கைகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. தொழில் ரீதியான தொழிலாளர்கள் வழியில ஏதாவது தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகளை நிறைவேற்றுற மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் தொழில் வகையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் நிறைய ஏதாவது யாருக்காவது சொல்லியிருப்பீங்க. அதை அவர் தவறாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னதை செஞ்சேன், அது எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்க பேச்ச கேட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க யாருக்கும் உபதேசிக்கும் முன்பு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி உறவினர்கள் வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய்க்கு சின்ன சின்ன உடல் நல கோளாறுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டு துறைகள்ல ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. விளையாட்டு உபகரணங்கள் இன்னைக்கு நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆடை ஆபரணம் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் விஷயங்கள்ல குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. மாமியார் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு உடல்நல கோளாறுகள் ஏதாவது ஏற்படலாம். சாகசம் செய்யும் வீரர்களா இருக்கிறவங்க இன்னைக்கு திறமையாகவும் தைரியமாகவும் இன்னைக்கு சாகசங்கள்ல ஈடுபடுவாங்க. அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்வதை தவிர்ப்பதே நல்லது. பொதுவான பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. கடைசியில உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வெளியில போகும்போது ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து வாகனங்கள்ல கவனமோடு போங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு வர இருக்கிறது. செய்கின்ற காரியங்கள்ல முழு பலனுமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். சிறந்த வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட சுப நிகழ்வுகள்ல நீங்க இன்னைக்கு கலந்துக்குவீங்க. புதிய முயற்சிகளை இன்று ஆரம்பிப்பதை தவிர்ப்பதே நல்லது. பூஜைகள்ல ஆன்மீக விஷயங்கள்ல எல்லாமே இன்னைக்கு கலந்துக்குவீங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால்.
கடக ராசி அன்பர்களே, மிகவும் கலகலப்பான நண்பர்கள் நீங்கள். மகிழ்ச்சியும் வெள்ளந்தித்தனமும் உங்களிடம் நிறைய இருக்கும். நீங்கள் உடன் இருந்தால் சோர்வு என்பதே இராது. தந்தை வழியில சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண், இதயம், எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வகிக்கின்ற பதவிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீரென வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கோவில் வேலைகள் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா அந்த வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேரன் பேத்திகள் இருக்காங்கன்னா அவங்க வழியில இன்னைக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரியான நிலைகள் கூட இருக்கும். அறக்கட்டளை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது குளறுபடிகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடமைகளிலிருந்து இன்னைக்கு நழுவுவீங்க. சரிவர உங்களோட கடமைகளை செய்யுங்க. மேல் அதிகாரிகளுக்கு அவர் பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமயப்பற்று இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். வீக்கம், கட்டிகள், உடல் பருமன் இதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தானமாக கிடைத்த சொத்துகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுல ஏதாவது வில்லங்கம் ஏதாவது இருக்கலாம். அதனால அதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க. பணியிலிருந்து வெளியேறும் நிலை கூட இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சொத்துகள் பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பாரம்பரிய நோய் ஏதாவது இருக்குதுன்னா அது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னக்கூட்டியே நீங்க மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. தகாத உறவுகளால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க பின்னாடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது தேவையில்லாத தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா வேலைகள்ல கொஞ்சம் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை, குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதற்றம், பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான சுப நிகழ்வுகளை வேறொரு நாள்ல நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றியும் லாபமும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அயல் நாட்டு பணிகள், பயணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு தொடங்குறதுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக குருக்களை சந்திக்க போறேன் அப்படின்றவங்க எல்லாம் இன்னைக்கு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள்ல நீங்க எந்த விஷயங்களும் செய்யலாம். அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நல்ல நிகழ்வுகள்னால மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்ல லாபம் பெருமளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய தோற்றம், ஆளுமை, திறமை, தன்னம்பிக்கை இதுல எதுலையுமே குறை கூற முடியாது. அடுத்தவங்க அடிச்சுக்கவே முடியாது. பக்கத்துல கூட நிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க திறமைசாலியான ஆட்களாக இருப்பீங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைந்த நண்பர்களாக நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலையுமே கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பேச்சுல பேசும்போது நிதானமாக பேசுங்க. தேவையில்லாத பேச்சுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல நீங்க 1க்கு 2 தடவை நிறைய யோசிச்சு பண்ணுங்க. திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கும். எந்த வேலைகள்லையுமே மன குழப்பம் எதுலையாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப அன்பர்களுக்கு உடல்நல பாதிப்புகள், பிரச்சனைகள், மருத்துவ தேவை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசுதுல ரொம்ப கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பண வரவு எதிர்பார்த்த அளவுல இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆரம்ப நிலை கல்வி படிக்கிற மாணவர்களா இருக்கிறீங்கன்னா நண்பர்களோடு சுற்றாமல் படிப்பில் கவனம் நிறைய செலுத்துங்க. அப்பதான் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். கண், வாய் இது சம்பந்தமான இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா அடிபடும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனமாக இருங்க. முக பகுதிகளில் இன்னைக்கு கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக வைங்க. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் இல்லைன்னா அவர் வழியில ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத செலவினங்கள் அதிகமாக இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உணவு, உடைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்யற வேலைகள் எல்லாமே நமக்கு எதிராக பிரச்சனைகளா திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
கவனமாக எதையும் செய்யுங்க. யாரிடமும் இன்னைக்கு கடனாக பொருளையோ இல்ல பணமாகவோ எதையும் வாங்காதீங்க. அதை இன்னைக்கு தவிர்ப்பதே ரொம்ப நல்லது. கையெழுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு சைன் போடாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதனால அந்த விஷயங்களையுமே இன்னைக்கு தவிர்த்திடுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது விஷயங்கள்ல நீங்க வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வழக்கு இன்னைக்கு போட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சாதகமாக வர வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு பெண் பார்க்கிற விஷயங்களா நீங்க வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் துறைகள் இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு லாபம் அபரிமிதமாக வரும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய உதவி செய்வீங்க. மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல நிறைய கவனம் செலுத்துங்க. கவனச்சிதறல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் துறையில ஈடுபடுறவங்க நம்ம தொழிலே அப்படின்னு நினைச்சு நீங்க அதுல முழு ஈடுபாடு செலுத்துங்க. இல்லைன்னா ஏதாவது நிர்வாகத்திறன்ல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, கொடுத்த விஷயங்கள்ல அதிக பொறுப்பும் கவனமும் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் நீங்க. மற்றவர்களை விட அந்த வேலையில நம்ம சிறப்பா செயல்பட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்பும் நிறைய இருக்கிறவங்க நீங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதை நம்மளே சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற குணம் உடையவர்கள் நீங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நிறைய கவனம் எடுத்துக்கணும். பெரிய அளவுல இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எதையும் வாங்காதீங்க. தூக்கமின்மையினால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் போறவங்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்து போங்க. வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவுகளோடு ஏதாவது சண்டைகள்னால பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்னால இன்னைக்கு நிறைய அவதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயில் காலம்ங்கிறதுனால நிறைய தண்ணி இளநீ இந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. நெய், இனிப்பு, துணி சம்பந்தமான வியாபாரங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நிலையை நீடிக்கும். பேங்க் லோன் விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கால், வயிறு இது சம்பந்தமான உடல் நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. பணிகள்ல பெரிதா ஆர்வம் இல்லாம டல்லா இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கவலைப்பட்டுட்டே இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியோர்களோட நல்ல ஆசை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உடல் அளவுல ஆரோக்கியம் நிறைய இருக்கும். மனதளவுலையும் மகிழ்ச்சிகரமாக இன்னைக்கு இருப்பீங்க. நலமுடன் வளமும் சேரும் பொன்னான நாளா உங்களுக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியே போறீங்கன்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு நீங்க வண்டிகள்ல போங்க. வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பதே நலம் தரும். தொழிலாளர்கள்ல வேலைகள்ல சரியான பாதுகாப்பு அம்சங்களை முறையா பயன்படுத்துங்க. இந்த கோட் போடணும் அப்படின்னு சொன்னா அதை போட்டுக்காங்க. இந்த கையுறைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பயன்படுத்துங்க. இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லைன்னா காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, அனைத்து வித உணர்வுகளும் கலந்த நண்பர்கள் நீங்க. கவிதை, கலை உள்ளிட்ட விஷயங்கள்ல மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் நீங்கள் தான். வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்வதுல ஆர்வம் நிறைய கொண்டவங்க நீங்க. நல்லது கெட்டதை வெளிப்படையாக கூறும் ஆற்றல் உடையவர்கள் நீங்க. இன்னைக்கு கண், வாய் இது சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டிகள்ல எல்லாம் போறீங்கன்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போங்க. அதிகமான வேகத்துல போகாதீங்க. கடன்காரர்கள் தொல்லையினால கடனை அடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. திடீரென ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியமா எடுத்துக்கோங்க. தாய் மாமாவோடு சின்ன சின்ன மன அதிருப்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. தூக்கமின்மையினால அவதி இன்னைக்கு நிறைய இருக்கும். கால், வயிறு, இதயம் இது சம்பந்தமான பகுதிகளில் நீங்க கவனம் அதிகமாக செலுத்துங்க. திடீரென நம்ம எதிர்பார்க்காத வகையில ஏதாவது பெரிய செலவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாணவர்களா இருக்கிறீங்கன்னா பள்ளிகள்ல நீங்க வந்து விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க. வண்டிகள்ல நீங்க யாராவது போறீங்க அப்படின்னா கவனமாக போகணும். சாலைகளை எல்லாம் கடக்கும் போது நல்லா 2 பக்கமும் பார்த்து அதுக்கப்புறமா கடந்து போங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சுப காரியங்கள் தொடர்பான செயல்களை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு லாபமான விஷயங்களே நடக்கும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சுய முயற்சிகள் கை கொடுக்க கொஞ்சம் காலதாமதமாகும். மனம் சிறிது குழப்ப நிலையில இன்னைக்கு இருக்கும். உடல் அளவுல சின்ன சின்ன பதற்ற நிலை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். விருச்சிகம் ராசிக்காரங்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் இவங்களுக்கு தெரிந்ததை அடுத்தவங்களுக்கு எளிதிலேயே கற்றுத்தருவதிலும் தெளிவுபடுத்துறதுலையும் வல்லவர்கள் நீங்கள் தான். நெருங்கி பழகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குவீங்க. அதே நேரத்துல யாராவது உங்களை உதாசீனப்படுத்துறதா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள பத்தி கவலையே பட மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வேறு வேலைகளை பார்க்க போய் விடுவீங்க. குழந்தைகள் வழியில இன்னைக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள்ல ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இருப்பிடங்கள்ல உங்களோட பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகளோடு ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகள் சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல இன்னைக்கு கொஞ்சம் தெளிவில்லாம ஒரு நிலையில இருப்பீங்க. எந்த விஷயத்திலையும் இன்னைக்கு சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. அப்படி முடிவெடுத்தீங்கன்னா அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல் நலத்துல இன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய உடல்நிலையில இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு குறையும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். அதை வந்து இன்னைக்கு தவிர்க்கிறதே நல்லது. புதிதாக திருமண பேச்சுகள் இன்னைக்கு பேச போறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறது தவிர்த்துடுங்க. அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனைகளை தரும். இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக முடியாது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண விஷயங்கள்ல இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு லாபகரமான செய்திகளை கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு புதிதாக தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். வண்டி வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான யோசனைகள் வர்றதுக்கான காலமும் இதுதான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள் ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க. ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக குருக்களை போய் சந்திக்கிறது இதுல எல்லாம் உங்களோட நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புதிய செயல்களை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு லாபகரமான விஷயத்தை தரும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசிக்காரர்களே, இதயத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ள நபர்கள் நீங்க. அளப்பரிய ஆற்றலும் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் நிறைந்த நண்பர்கள் நீங்க. தான் பிறந்த பிறப்பின் நோக்கம் என்ன, நம்ம எதற்காக பிறந்தோம், அதை பத்தின தேடல்கள் அதிகம் உள்ளவர்கள் நீங்க. தாயின் உடல்நிலையில இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களா இருக்கிறீங்கன்னா அங்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்களை கவனமாக பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க. வாகனங்கள்ல ஏதாவது பெரிய செலவாக வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது பழுதுகள் ஏற்படலாம். வீடு மனை இது உள்ளிட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உறவினர்கள் வழியில உங்களுக்கு மனக்கசப்பான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இல்லையெல்லாம் தேவையில்லாத வேலையில ஈடுபட்டு அது சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர் வந்து திரும்ப வந்து உங்களோட பிரச்சனை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. உடல் நல கோளாறுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மந்தமாக சோம்பலாக இன்னைக்கு உணர்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றிகள்ல இன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை எல்லாமே இன்னைக்கு பண்ணுங்க. நமக்கு வெற்றி கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா நமக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கணும்னா அது இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றி உண்டு. வேலைகளுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ளை பண்ணுங்க.
வெளிநாட்டு குடியுரிமை வேண்டி நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வேலை சம்பந்தமாக இல்ல தொழில் ரீதியாக இல்ல குடும்ப விஷயங்களாக ஊராக கொஞ்சம் சுற்ற வேண்டிய வீண் அலைச்சல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடினமான வேலைகள்ல இருக்கும்போது, அதாவது ரிஸ்கான வேலைகள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபடுறீங்கன்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனச்சிதறல் இல்லாம மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க வேலை செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் அது பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, மனிதநேயம் மிகுந்த நண்பர்கள் நீங்க. எதுலையுமே நியாய தர்ம வழக்கப்படி சிந்தித்து செயல்படும் நண்பர்கள் நீங்கள் தான். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை கட்டமைத்துக் கொள்பவர்கள் நீங்க. அனைவரிடமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் எளிதாக பழகுவீங்க. இன்னைக்கு இளைய சகோதரருக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத செயல்களை செஞ்சீங்கன்னா பிரச்சனை பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இளைய சகோதரர் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களா இருக்கீங்கன்னா அதுல ஏதாவது குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு போக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு பேராசை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். சிறு தூர பயணங்கள், இடமாற்றம் இதெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. யாருக்கும் இன்னைக்கு உபதேசம் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னது மாதிரி செஞ்சேன், எனக்கு பின்னாடி பிரச்சனை தான் வந்தது அப்படின்னு உங்களையே குறை கூறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருங்க. விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கவனம் நிறைய எடுத்துக்கோங்க. பாதுகாப்பாக விளையாடுங்க. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் இன்னைக்கு பொறுமை காப்பது மிகவும் நன்மை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண உறவுல சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொடர்பான விஷயங்கள்ல மனம் கொஞ்சம் சஞ்சலமான நிலையில இருக்கும். சாலைகளை கடக்கும் போது கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. போன் பேசிக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு நினைப்பிலையோ சாலையை கடக்காதீங்க. கவன சிதறல் இல்லாம இன்னைக்கு பார்த்துக்கோங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது வீடு, வண்டி, மனை இந்த மாதிரி வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது குறித்த தகவல்களை யாரிடமாவது இன்னைக்கு நீங்க காது மூலமா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரைகுறையாக நின்ற பணிகளை, அதாவது பாதியில நின்ற பணிகளை இல்ல முழுசா போய் சேராத பணிகளை இன்னைக்கு நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா அது கூடிய விரைவிலேயே முழுதாக உங்களுக்கு இனிமையானதாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காம ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னா கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். கும்பம் ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கை அதிகமுள்ள நபர்கள் நீங்க தான். மற்றவர்களை மதிக்கிறது, உயரிய சிந்தனைகள், நிறைந்த பொறுமை இதெல்லாம் உடைய நபர்கள் நீங்கள் தான். தனிமையில இந்த உலகை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தனிமை எண்ணங்களை அதிகமா விரும்புற நபர்களும் நீங்கள் தான். முன்கோபம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வரும். பேச்சுல இன்னைக்கு நிதானமாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு அதிகமா யாரையும் பேசிடாதீங்க. பண வரவு எதிர்பார்த்த அளவுல இன்னைக்கு கிடைக்காது. அப்படியே வந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வராம பார்த்துக்கோங்க. ஃபைனான்ஸ், வட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப நிலை கல்வி பயிலும் மாணவர்களா இருக்கிறீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத ஊர் சுற்றல் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. வாய், கண், பல் இது சம்பந்தமான உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப நிர்வாகத்தை சரிவர நீங்க கவனிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்க உங்களோட தேவைகள் எல்லாம் சரிவர பூர்த்தியாகி இருக்கா, உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு எல்லாம் விசாரிங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்திற்காக பெண் பார்க்க இன்னைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு தவிர்ப்பதே நல்லது. கிளம்புறதுக்கு முன்னாடி வாகனத்தை நல்லா செக் பண்ணி கிளம்புங்க. வாகனங்கள்ல அதிக வேகமா போறத இன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு
தோட்டம் வியாபாரம் இதுல வந்து தானிய வகைகள்ல நிறைய லாபங்கள் இருக்கும். தோட்டங்கள்ல இன்னைக்கு தானிய விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உடல் நலன்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு ஏதாவது தொழில் ரீதியா பண்றீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு தவிர்ப்பதே நல்லது. வீடு கட்டுறதுக்கோ இல்ல தொழில் தொடங்க போறேன் இல்லைன்னா வாகனம் வாங்க போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல பேங்க் லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா அதை இன்னொரு நாள் பண்றது ரொம்ப நல்லது. திருமண வரன் குறித்த விஷயங்களை இன்னைக்கு பேசுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையும் கஷ்டம் அப்படின்னே சொல்ல மாட்டீங்க. அந்த வேலை கஷ்டமானதாகவே இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே அதை ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் உத்து கவனிச்சு இதை ஈஸியா இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா எல்லாமே உங்களுக்குள்ள வந்துடும். இன்னைக்கு தோல், தலைமுடி இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல சின்ன சின்ன பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவு கடன் வாங்குவதையும் தவிருங்க. யாருக்கு கடன் கொடுப்பதையுமே இன்னைக்கு தவிர்த்துடுங்க. மூதாதையர்களோட வழிபாடு நன்மையை தரும். தேவையில்லாத சாகசங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். பைக் ரைடெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு மருத்துவ செலவு வந்துடும். அப்படி இல்லைன்னா காவல்துறை சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபட்டு ஃபைன் ஏதாவது கட்டுற மாதிரியான பண விரயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத சாகசங்கள் எல்லாம் நீங்க ஈடுபட வேண்டாம். தூக்கமின்மையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோர்வாக இன்னைக்கு உணர்வீங்க. பிடிவாத குணத்தை கைவிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. யோசனைகள்ல எல்லாமே பெரிதளவிலான ஒரு ஆசைகள், பெரிதளவிலான யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி எந்த விஷயத்திலையுமே இறங்காதீங்க. முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதை தவிர்ப்பதே ரொம்ப நல்லது. உங்களுக்கான சுப நிகழ்வுகளை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆபரணங்கள் வாங்குறதுக்கு யோகமான காலமாகவும் இன்னைக்கு இருக்கு. வெளியூர் பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கண்டிப்பாக போகலாம். தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொண்டீங்கன்னா இன்னைக்கு அதுல லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக குருவை சந்திக்க போறேன் அப்படின்னு எல்லாம் போறவங்களுக்கு இன்னைக்கு லாபமான விஷயங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் இன்னைக்கு தொடங்கலாம். அது உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் இன்னைக்கு ஏதாவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். லாபமும் நிறைய இருக்கும். இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா இரண்டாவது திருமணம் சீக்கிரமாகவே நடக்கும். முதல் குழந்தை இருக்கு, இரண்டாவது குழந்தை இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு அதற்கான முயற்சிகள், மருத்துவ ஆலோசனைகள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கிடைக்கும். லாபம் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.